பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமீன். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்முடைய வேதத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடையில சுமார் 400 வருஷம், அந்த 400 வருஷமும் இருண்ட காலம்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் யாருமே எழும்பல, கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்படல. ஜனங்கள் எல்லாம் ஒரு இருள தத்தளித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில காணப்பட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தான், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்ட்டு. அதன்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நீதியின் சூரியனை அவதரித்த போது மத்தேயில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. அதே மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில சில இருள் சூழ்ந்திருக்கலாம். அடுத்து என்ன செய்யறது, எப்படி செய்யறது, இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, அடுத்த ஸ்டெப் எப்படி, இது மாதிரி தடுமாறி கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா உங்களுக்கு இருக்கிறாரு. வெளிச்சம் காட்டுவார், வழி நடத்துவார், சரியா உங்களை வழி நடத்தி மகிழ பண்ணுவார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில காணப்பட்ட இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா ஒரு நீதியின் சூரியனாய் வந்ததற்கு ஸ்தோத்திரம்பா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் எல்லாவற்றையும் விலக்கி வெளிச்சத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற உமது அன்பிற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.